ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மாரிசன் படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஃபாத் ஃபாசில் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு திருடன். ஸோ அவர் வந்து திருட போகிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவருக்கு பெருசாக எந்த பொருளும் கிடைக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து வடிவேல் இருக்கார். அவர் ஒரு செங்கிலியில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா வடிவேலோட பையனே வந்து இவருக்கு ஞாபகம் மறதி இருக்குது, அப்போ எங்கேயும் போய் தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக செங்கிலியில் கட்டி போட்டிருக்காரு. பட் வடிவேலுக்கு என்னென்னா, எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியாது, நான் வந்து சுதந்திரமாக வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஸோ நான் உனக்கு கொஞ்சம் காசு தரேன், என்னை வந்து வெளில கூப்பிட்டு போயிருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல்கிட்ட வந்து ஒரு 25 லட்சம் இருக்குது அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில். அது எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாத் ஃபாசில் வந்து கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இதுதான் படத்தோட ஸ்டோரி. இதுக்கப்புறம் அடித்தாரா இல்லையா, என்ன நடக்குது அதான் படம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லேகாக இருக்குது. ஒரு ட்ராவலில் போகும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபாத் ஃபாசில் வடிவேல் இவங்க 2 பேர் தான் வந்து மெயினாக வந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது படம். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஒரு அருமையான ட்விஸ்ட் வருது. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக போகுது. செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை செகண்ட் ஆஃப் பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃபில் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸில் வந்து சூப்பரான ஒரு ட்விஸ்ட்லாம் வச்சு கிளைமேக்ஸும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் உண்மையிலே வந்து படம் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் ஆஃப் பயங்கர அழகாக இருக்குது. படத்தில் வந்து ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபாத் ஃபாசில் வந்து பொதுவாகவே அவரோட ஆக்டிங் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இந்த படத்துலையும் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பர். இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக உயிர் கொடுத்துருக்காரு. வடிவேலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு ஞாபகமறதி பேஷண்ட்டு, ஒரு அப்பா, அந்த மாதிரி ஒரு இது கேரக்டர் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தார். ஏன்னா ஒரு அந்த ஒரு கேரக்டராக இருக்கும்போது ஒரு பைக்கில் ஏறி உட்காரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி உட்காருவார். கொஞ்சம் தூரம் போனால் எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது, நிப்பாட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் வடிவேல் வந்து கரெக்டாக இருந்தார். உங்களுக்கு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வடிவேல் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாத் ஃபாசிலை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரு. ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து அவரை வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, வடிவேல் வந்து ஒரு 1-on-1 ஃபைட்டு போகிறாருங்க. ஆப்போசிட்டில் நிற்கிறவன் பார்த்தா ஒரு 30-35 வயசில் இருக்கிற வாட்ட சாட்டமான ஒரு ஆள். வடிவேலை பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரி நிற்கிறாரு. விட்டா 10 நிமிஷத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவாருங்கிற மாதிரி. நான் கிண்டல்லாம் அடிக்கல, பட் அந்த ஏஜுக்கு அவர் லுக் வைஸ் அப்படி தான் இருக்கார். ஸோ அந்த ஒரு பஞ்சுனா இப்போ டக்குன்னு இப்படி ஒரு பஞ்சு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், இந்த பஞ்சில் அடி விழும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இவர் பஞ்சு கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு இவ்வளோ ஸ்லோவாக கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் அடி வாங்கி விழுறாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து நம்மளால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. ஸோ படத்துக்குள்ளேருந்து நம்ம வெளில வந்துடும் அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. வடிவேலை தாண்டி வேறு யாராவது ஒரு நடிகர் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். சமுத்திரக்கனி அந்த மாதிரி யாரோ வந்து இந்த கமல்ஹாசனுக்காக இந்த பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சப்போஸ் கமல் சார் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக செகண்ட் ஆஃபில் அந்த பவர் கன்ஃபார்மாக கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ரேஞ்சில் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே டேரக்டர் வந்து பாராட்டே ஆகணும். இன்னொன்று போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவை சார்லாம் வந்து ஒரு மெயின் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க நடக்கிறது வர்றது போகிறது அந்த பிரிஸ்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுவும் வந்து இந்த படத்துக்கு ஒரு லேக்னு வந்துருச்சு. வடிவேல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன காமெடின்னு வச்சுங்களேன், அவருக்கோட ஃப்ளாஷ்பேக்குன்னு போயிட்டு கல்யாணம் ஆன புதுசுங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அது காமிக்கும் போது அவருக்கு வந்து டையெல்லாம் அடித்து கருப்பாக்கிட்டாங்களே தவிர தலையை, அவர் நடந்து வர்றது எல்லாமே வந்து அந்த ஸ்லோனஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஏஜுங்கிறது வந்து அவரோட ஆக்டிவிட்டியிலே காமிக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் கேமராவில் வந்து கேமரா ஆங்கிள் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் மறைச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கேமராவில் வெளில தெரியும் போது இவருக்கு அந்த கேரக்டரே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. வடிவேலில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஹீரோட அப்பா, ஹீரோனோட அப்பா, இல்லை மாமன், சித்தப்பன், தாத்தா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணார்னு வச்சுங்களேன், வந்தாரா போனாரா அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு செட் ஆகும். இந்த மாதிரி ஆக்ஷனு இல்லை கேங்கர்ஸில் வந்து காமெடி ட்ரை பண்ணார். அங்கேயும் வந்து அவர் பாடி கண்டிஷனால் அவரால் வந்து டைமிங்கில் காமெடி பண்ண முடியல. மாமன்னனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனத்தில் அந்த ஒரு விஷயம் ஜெயிக்கிறது, அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாமே வந்து உதயநிதி ஸ்டாலின் டேக் ஓவர் பண்ணிட்டார். ஸோ அதில் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக வந்து கரெக்டாக செட் ஆச்சு, ஆடியன்ஸுக்கு ரீச் ஆச்சு. இந்த படத்தில் எல்லாம் இவரே பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ரீச் ஆகலை. டெக்னிக்கலாக படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். படம் ஒரு ட்ராவல் பேஸ் சப்ஜெக்ட்னால ஏகப்பட்ட இடம்லாம் ட்ராவல் பண்ணுது. ஸோ நிறைய பசுமை, ரொம்ப ஒரு க்ரீனரி, அதே மாதிரி சிட்டி மாற்றி ஹைவேஸு, திருவண்ணாமலை, ஒவ்வொரு இந்த கோயில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க.
அது எல்லாமே சூப்பராக இருக்குது. எடிட்டிங் நல்லா இருக்குது, டிஐ நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து மோசமாக சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஆழமான கருத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஒரு ரேட்டிங்னு சொன்னிங்கன்னா அது ப்ராப்பராக ஒரு படத்துக்குன்னு ரேட்டிங் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கு நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப லோவாக கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜாக ஒன் டைம் வச்சுக்கலாம்.